இந்த எல்இடி லைட் வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கா ஓட்டுறதுக்கு? மைலேஜ் டெஸ்ட் எதுவும் பண்ணிருக்கீங்களா? மைலேஜ் ரேஞ்சை பற்றி சொல்லுங்கள். இந்த பைக் வேரியண்ட்டில் வந்து இந்த ரஸ்டிங் இஷ்யூ இருக்கா? அது போக ஏன் இந்த மாடிஃபை பண்ணுறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? இந்த வேரியண்ட்டு இந்த கலர் ஆப்ஷன் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? என்னைக்காச்சும் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? மலையில் ஓட்டும் போது சேறு சகதி இதில் எதுவும் வண்டி அடி வாங்கியிருக்கா? அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? போதும் இது வரும் பைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளை இந்த செக்மெண்ட்டில் கேடிஎம் டியூக் 200 மெட்டாலிக் சில்வர் டபுள் டிஸ்க்கு செல்ஃப் ஸ்டார்ட் வேரியண்ட்டை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 200cc டிஸ்பிளேஸ்மெண்ட் கொண்ட இன்ஜின் தான். அண்ட் 24.6 பிஹெச்பி அட் 10,000 ஆர்பிஎம்மில் மேக்ஸிமம் பவரும் ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ்னால் ரொம்ப கவரப்படுற இந்த பைக்கை பற்றின ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதாவது இந்த பைக்கை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன கான்ஃபிகரேஷன், எந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் டேரெக்டாக ஓனர்கிட்ட பற்றி கேட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பைக்கினுடைய ஓனரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ரஃபித் வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ இந்த பைக்கினோட ஓனர் ரஃபித் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றின சிறப்பு அம்சங்களை பற்றி அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் பண்ணுறது, மார்க்கெட்டில் நிறையா பைக் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ யமஹா கம்பெனி சைட்லேருந்து R15 மற்ற பிராண்ட்ஸ் இருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக ஏன் இந்த டியூக் 200 அதுவும் மெட்டாலிக் சில்வர் இந்த வேரியண்ட்டு இந்த கலர் ஆப்ஷன் எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் இயர் படிக்கையில் காலேஜ் போயெல்லாம் வாங்கினது. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே கொஞ்சம் டியூக்லாம் வாங்கலான்னு ஒரு ஆசை. அதில் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினச்சது. அதுவும் இல்லாமல் டியூக் 200 கொஞ்சம் பவராக இருக்கும். இந்த R15 மற்ற வண்டியெலாம் கொஞ்சம் பவர் கம்மி தான். அதனால டியூக் 200 வாங்கணும்னு ஒரு ஆசை. அதோட வந்து இந்த ஆரஞ்சு ஏன் எடுக்கலைன்னா, ஆரஞ்சு வந்து ரொம்ப வெறிப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது மெட்டாலிக் சில்வர் வந்து ஒரு மாதிரி செட்டில்னால் நல்ல கலராக நார்மலாக தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெட்டாலிக் சில்வர் எடுத்துருன்னு சொல்லிட்டு நார்மலாக எடுத்தாச்சு. இது பைக் எடுத்தது வந்து 2022 மாடலு, அக்டோபரில் எடுத்தது. அப்போதைக்கு வந்து இந்த வண்டிக்கு டிமாண்ட் இருந்துச்சு, மெட்டாலிக் சில்வருக்கு டிமாண்ட் இருந்துச்சு. நான் ஆர்டர் கொடுத்து 1.5 மாதம் கழித்து தான் வண்டியே வந்துச்சு. அதுக்கப்புறம் வண்டியில் வந்து நாம் மாடிஃபை பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, சரி நீங்கள் கேளுங்க, அடுத்த கொஸ்டின் கேளுங்க. பைக்கில் ஓகே பவர் இருக்குது அதுக்காண்டி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் கேடிஎம் சைடில் டியூக்கில் வந்து இந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம் செட்டப், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் மோனோ சாக் அப்சர்பர்ஸ் இருக்குது, அண்ட் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் அப்படின்னு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியினுடைய கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்குது? உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா? வண்டியோட கம்ஃபர்ட் பற்றி எந்த ஒரு குறையும் இல்லை ப்ரோ. எப்போயுமே வண்டியோட கம்ஃபர்ட் கரெக்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டு டியூவல் டிஸ்க்கு, பேக் டியூவல் டிஸ்க்கு, அது ரெண்டுமே. பிரேக் வந்து இதுவரை என்றைக்குமே ஸ்கிட் ஆனது கிடையாது. மலையில் போனாலும் சரி, நம்ம சாண்ட் அந்த மாதிரி எதில் போனாலும் சரி, அதில் வந்து எதுவுமே ஸ்கிட் ஆனதில்லை. ஏன்னா நான் காலேஜ் படிக்கையில் வந்து ட்ரிப்பு நிறையா மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது அதிகம். அப்போதைக்கெலாம் வந்து இந்த மாதிரி எதுவும் ஸ்கிட் ஆனது கிடையாது. மலையில் நிறையா இடத்துக்கு போயிருக்கோம், வந்திருக்கோம், ஆனால் வண்டி ஸ்கிட் ஆனதில்லை. அதனால் நான் எப்போயுமே பிரேக்கிங்க்கு வந்து 10 out of 10 எப்போயுமே கொடுக்குறது. அது வந்து எப்போயுமே டியூக்கில் வந்து பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் எப்போயுமே பெட்டராக இருக்கும். மற்ற R15 மற்ற கம்பேர் பண்ணுறது எப்போயுமே டியூக்கில் வந்து சஸ்பென்ஷன் பெட்டராக இருக்கும் ப்ரோ. இப்போது ஓகே காலேஜ் எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு சொல்கிறீங்க, நிறையா இடத்துக்கு ட்ரிப் போயிருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறீங்க. வண்டியினுடைய மைலேஜ் ரேஞ்சு என்ன இருக்குது? அதாவது இப்போது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஓட்டுறது ஒன்று, டிராஃபிக்கில் ஓட்டுறது ஒன்று, ஹைவேஸில் ஓட்டுறது ஒன்று, ஹில்ஸ் ஏரியாவில் ஓட்டுறது ஒன்று. மைலேஜ் டெஸ்ட் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? மைலேஜ் ரேஞ்சை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ மைலேஜ் டெஸ்ட்டுன்னு இல்லை, நான் 3 வருஷம் வண்டி ஓட்டியிருக்கேன். மொத்தம் 40,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு வண்டி. அதிலேருந்து நான் ஹில்ஸும் ஏறியிருக்கேன், நார்மல் பிளெயினு, டிராஃபிக்கு 3 இடத்துலையுமே கால்குலேட் பண்ணதுபடி பார்த்தோம்னா நம்ம டிராஃபிக்கில் வந்து ஒரு 30லேருந்து 32 தான் ப்ரோ தரும். நம்ம லோக்கலில் ஓட்டுறதுக்கு வந்து 30லேருந்து 32 தான் தரும். அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது டியூக் 200ல். அதுக்கப்புறம் நம்ம ஹைவேஸ் போனோம்னா 35லேருந்து எனக்கு 40 வரையே கூட கிடச்சிருக்கு. ஒரு தடவை 40 தந்திருக்கு. ஒரு தடவை கொடைக்கானல் போனப்போ 40. ஆமாம் 35 சொல்லியிருக்கேன். நம்ம ஓட்டுறது நம்ம நார்மலாக க்ரூஸ் பண்ணி நார்மலாக ஓட்டினோம்னா 35 to 40 நல்லாவே கிடைக்கும் ப்ரோ. மவுண்டெயின்ஸ் ஹில்ஸ் ஏரியாவில் வந்து நம்ம எப்படியும் கியர் குறைச்சி தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்போதைக்கு வந்து எப்படியுமே 30
28 30 அந்த மாதிரி தான் ப்ரோ மைலேஜ் தரும். மைலேஜை பொறுத்தளவு கரெக்டாக இந்த இதுக்குள்ளே தான் ப்ரோ இருக்கும், இந்த ரேஞ்சஸில் தான் இதுவாகும். இந்த பைக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு வேரியண்ட் தான் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மெட்டாலிக் சில்வர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆரஞ்சு வெறிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இதனால தான் அந்த கலர் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது போக ஏன் இந்த மாடிஃபை பண்ணுறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? நல்லா தரமாக பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம் அதை சொல்ல முடியுமா? அது நம்ம காலேஜில் வந்து 2-3 நாங்கள் ஸ்ரீகிருஷ்ணா, கோயம்புத்தூர் ஸ்ரீகிருஷ்ணா ப்ரோ. அங்கே வந்து நம்மளோட நிறையா பெரிய பெரிய பைக் இருக்கும் காலேஜில். நமக்கு வந்து இந்த பைக் எப்படி மாடிஃபை பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஒரு அண்ணன் நம்ம ரூம்க்கு பார்த்தேன், ஒரு டியூக் ஒன்று பார்த்தேன், டியூக் 200. அதுவும் வந்து 250 பார்த்தேன். அது வந்து ரெட் கலரில் மாடிஃபை பண்ணி ஜம்முன்னு வண்டி நல்லா இருந்துச்சு. அப்போல அதுக்கப்புறம் ரீல்ஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சரி இது மெட்டாலிக் சில்வர் 2 வருஷம் ஆயிடுச்சு யூஸ் பண்ணி. கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, அந்த கலரும் கொஞ்சம் போர் அடிச்சிருச்சா. போர் அடிச்சனால சரி கொஞ்சம் கலரை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாடிஃபை பண்ணுறதுக்காண்டி போய் விசாரித்தா எல்லாத்தையும் 60,000 ரேட்டு கூட ரொம்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அங்கே கோயம்புத்தூர்லேயே வந்து டீட்டெயிலிங் இதுன்னு ஒல்சுன்னு வச்சுருக்காரு. அவர்கிட்ட விசாரித்து அவர்கிட்ட கேட்டு அவர் நான் கம்மியாக பண்ணி தரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நல்லா குவாலிட்டியாக ஃபுல்லாகவே X3 கிட்டு இதில் போட்டிருக்கோம். இப்போ மாடிஃபிகேஷன் பற்றி கேட்டிங்கன்னா, டியூக்கில் வந்து நார்மல் ஹாலஜன் இது தான் வரும் 200ல் 2022ல். நம்ம வந்து எல்இடி மாற்றிருக்கு, புது எல்இடி மாட்டியிருக்கு. இதில் X3 கிட்டு வந்து புதுசு மாற்றிருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெயிண்டிங் பேஸ் பெயிண்டிங் ரெட் அடித்து ஃபுல்லாக, அதுக்கப்புறம் பிளாக் அடித்து, அதுக்கப்புறம் இந்த டிசைனிங் பேர் வந்து கிராஃபிக்ஸ் பெயிண்டிங்னு ஒன்று ப்ரோ. கிராஃபிக்ஸ் பெயிண்டிங் இல்லாமல் ஸ்டிக்கரிங் கிடையாது. ஸ்டிக்கரிங்னா நேரத்துக்கு நம்ம 1.5 வருஷம் ஆயிடுச்சு, அதில் இப்போ நேரத்துக்கு பிஞ்சிருக்கும். இது வந்து கிராஃபிக்ஸ் பெயிண்டிங்னு போட்டிருக்கு. அதனால தான் கலர் கூட ஒன்றும் ஃபேட் ஆகலை, பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும். அதில் வந்து நம்ம நார்மல் கிட்டு மேலே வந்து X3 கிட்டுன்னு போட்டிருப்பான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது மேலே ஒன்று போட்டிருப்பாங்க. இதுதான் X3 கிட்டுன்னு சொல்கிறது. X3 கிட்டில் தான் வந்து நமக்கு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் X3 கிட்டு போட்டிருக்கு. முன்னாடி எல்இடி லேம்பு முன்னாடி மாற்றிருக்கு, அதை பழசை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அண்டர்பெல்லி வந்து நம்ம வண்டிக்குனே ரெடி பண்ணது, டியூக் 200க்குனே ரெடி பண்ணி அண்டர்பெல்லி மாட்டியிருக்கு. பின்னாடி 2 ரிமுமே பண்ணியிருக்கு, 2 ரிமுமே ஃபுல்லாக மாற்றிருக்கு, கலர் மாற்றிருக்கு. இதை மட்டும்தான் மாடிஃபிகேஷன் பண்ணது வண்டியில். இது ஃபுல்லாக மாடிஃபை பண்ணது. இது மொத்தமாக அரௌண்டு ஒரு 40,000 வந்துருக்கும் ப்ரோ. லைட் 40,000 தனியாக இது மாடிஃபிகேஷன் மட்டும் ஒரு 40,000 ப்ரோ. இந்த வேரியண்ட் ஆப்ஷனில் அதாவது 22nd மாடல்னு சொல்லிட்டீங்க, டோட்டலாக வந்து டிஜிட்டலில் தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஹாலஜனோட யூசேஜே இருக்காது, எல்இடியில் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், அதாவது டிஎஃப்டி டிஸ்பிளே 5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் நீங்கள் எடுத்து ஓட்டும் போது அந்த வெயிலுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகுதா, ஈஸியாக விசிபிள் ஆகுதா? அண்ட் நைட் ரைடு போகும்போது இந்த எல்இடி லைட் வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கா ஓட்டுறதுக்கு? ஆமாம், எல்இடி தான் ப்ரோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம மிஸ்ட்டுன்னு வரையில், இப்போ மவுண்டெயின்ஸில் மிஸ்ட்டுன்னு வரையில் தான் ஹாலஜன் வந்து நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்கும். மற்றபடி வந்து நமக்கு இது எல்இடி தான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாமே போயிடுச்சு. ஹாலஜன்லேயே இருக்கிறதும் ஒன்றும் அப்படியே இருக்கிறது இதுவாக இருக்காது. அதனால அட்வான்ஸாக போடுறோன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது போட்டது, நம்ம எல்இடி போட்டது. அதோட எல்இடி நடுவில் வந்து அந்த லைன் வந்து அந்த டிசைன் வந்து டியூக்லேயே நல்லாயிருக்கும். 250 390ல் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். அந்த டிசைன் நல்லாயிருக்கும். அந்த டிசைன் பிடிச்சிருந்தனால தான் ஃபஸ்ட்டு இதை போட்டது. ஹாலஜன் வந்து நான் மிஸ்ட்டில் போயெல்லாம் கொஞ்சம் ஹாலஜனை மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இதில் எல்இடி அவ்வளோவா தெரியாது, முன்னாடி என்ன வண்டி வருதுன்னு தெரியாது. மற்றபடி எல்இடி தான் ப்ரோ பெஸ்ட்டு. ப்ரோ இது வந்து ஐ திங்க் ட்ரெலிஸ் சேசிஸ் ஃப்ரேம் தான் நினைக்கிறேன். இதில் இந்த பைக் வேரியண்ட்டில் வந்து இந்த ரஸ்டிங் இஷ்யூ இருக்கா? அண்ட் நீங்கள் மவுண்டெயின்ஸ்லாம் ஓட்டிருக்கீங்க, என்றைக்காச்சும் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி வரும்போது இந்த மலையில் ஓட்டும் போது சேறு சகதி இதில் எதுவும் வண்டி அடி வாங்கியிருக்கா? அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? மவுண்டெயின்ஸில் ஓட்டினது உண்டு ப்ரோ. ஆஃப் ரோடும் ஓட்டியிருக்கோம். ஆஃப் ரோடுனா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஹிமாலயன் எக்ஸ்பல்ஸ் அந்த மாதிரி வண்டியை முன்னாடி போயிடும். அடுத்து இந்த R15 இதெல்லாம் பக்கத்துலேயே வராது ப்ரோ. R15 மற்ற வண்டிலாம் ஆஃப் ரோடே வராது. இது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பல்ஸு ஹிமாலயன் அளவுக்கு போகலனாலும் அது வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி போனால் பின்னாடி ஈடு கொடுத்து போகிற அளவுக்கு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 10க்கு வந்து நம்ம 8 கொடுக்கலாம் இதுக்கு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ். மற்ற இந்த R15 MTலாம் வந்து ஏறாது வண்டி, அது நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான், ஏறாது. இது என்எஸ்ஸு, நாங்கள் ட்ரிப்பு போனப்போ என்எஸ்ஸு, ஒரு ஹிமாலயனு, ஒரு டியூக்கு, 2 R15 எடுத்துகிட்டு போனோம். 2 R15மே அந்த ஆஃப் ரோடு வந்து வண்டி ஃபுல்லாக ஹீட் ஆகி நடுவில் மாட்டி நின்றுச்சு. ஹிமாலயனும் என்எஸ்ஸு டியூக்கு 3மே நாங்கள் அந்த இடத்துக்கு ரிவர்லாம் கிராஸ் பண்ணி அந்த எண்டுக்கு போயிட்டோம். அதனால் ஆஃப் ரோடு எப்போயுமே வண்டி வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரஸ்ட்டு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது வண்டியில். இதுவரை வந்து எந்த இடமே ரஸ்ட்டு ஆகிருக்காது. நானாக வந்து மாடிஃபை பண்ணையில் 2-3 சில்வர் வந்து நானாக கம்பெனியில் இல்லாமல் நானாக தனியாக போட்ட இடம் வேணால் ரஸ்ட் ஆகிருக்குமே அப்படின்னு வண்டியிலேருந்து கொடுத்த எதுவுமே ரஸ்ட் ஆகலை ப்ரோ. இதுவரையும் பைக்கை பற்றி பெட்டராக ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது எங்கேயும் வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிற இஷ்யூ இருக்கா?
மைலேஜ் ட்ராப் ஆகிற இஷ்யூ இதுவரை இல்லை ப்ரோ. வண்டி வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு, 2022 இப்போ 2025. ஆனால் வந்து இதுவரை வந்து மைலேஜ் ட்ராப் எங்கேயும் ஆகலை ப்ரோ. கரெக்டாக வாங்கினப்போ எவ்வளோ மைலேஜ் இருக்கோ அதுதான் இப்போ ஒரே கரெக்டாக ஓடிட்டுருக்கு ப்ரோ. ப்ரோ இதே 250ல் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது இன்னும் டியூன் பண்ணலாம், இதை கம்பேர் பண்ணும்போது டியூன் பண்ணலாம் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 250 நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எதுவும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. 250 ஓட்டியிருக்கோம், அதுவும் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பார்த்துட்டு தான் இதை எடுத்தேன். அதுவும் என் ஃப்ரெண்டு வச்சுருந்தேன் 250. அதை டியூனிங் பண்ணுங்கிறது வந்து 250 மட்டும் பண்ணுறதுங்கிறது கிடையாது ப்ரோ. 200 பண்ணலாம், 200 டியூனிங் பண்ணலாம், 250 390 எல்லாமே டியூனிங் பண்ணலாம். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூனிங் 200 டியூனிங் பண்ணலாம். நான் ஏன் 250 எடுக்காமல் 200 எடுத்தேன்னா கொஞ்சம் அப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை. அதுக்கப்புறமா வந்து அது வந்து ஒரு 50 சிசிக்காண்டி 55,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 235 வந்துச்சு ப்ரோ. 2,35,000 நான் வாங்கல. அது வந்து 2,83,000 82,000 வந்துச்சு 250. ஸோ ஒரு 50 சிசிக்காண்டி ரொம்ப ப்ரைஸ் ஹையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு, பவரில் டார்க்கில் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு 250க்கும் 200க்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 200 எடுத்தாச்சு ப்ரோ. பவர் ப்ரோ அஸ் அ பைக் யூஸர், ஐ மீன் என்கிட்ட பைக் இல்லை, நான் பைக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு R15 இல்லை NSO இந்த செக்மெண்ட்டில் வந்து வேறு பைக் எதுவும் எடுத்துக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுது. எதனால் அந்த பைக்கெலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க? ஏன் இதை மட்டும் எடுத்தீங்க? அண்ட் இந்த பைக்கை வந்து நீங்கள் பப்ளிக்கில் எடுத்துகிட்டு போகும்போது பப்ளிக்கோட பர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரி இருக்குது, உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஐ மீன் மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே உள்ள மெட்டாலிக் அந்த வேரியண்ட் வாங்கினதுலேருந்து அண்ட் இது மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பப்ளிக்கோட பர்ஸ்பெக்டிவ், அதை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஏன் டியூக் 200 எடுத்தேன்னா ப்ரோ, R15 வந்து கொஞ்சம் எல்லாத்துலேயுமே இது 200 பக்கத்தில் வராது. பவரும் சரி மைலேஜ் மட்டும்தான் தருது. மற்றபடி R15 வந்து லாங் ட்ரைவும் போக முடியாது, ஹில்ஸ் போக முடியாது, எதுக்குமே போக முடியாது. வண்டி சும்மா இங்கே லோக்கலில் ஓட்டிக்கலாம் அவ்வளோதான் ப்ரோ. லாங்கும் போக முடியாது, பவரும் ஒன்றும் இருக்காது. அதனால வந்து R15 வந்து என்னைய கேட்க போனால் அது எடுக்கிறது வேஸ்ட்டு ப்ரோ. ஒன்று நம்ம இது எனக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று டியூக் 200 இல்லை இப்படி நீங்கள் எடுக்கிறேன்னா வேறு செக்மெண்ட் இந்த ரைடிங் மோட்ஸ் உள்ள மாதிரி எடுத்துக்கலாமே, இல்லை இன்னும் கொஞ்சம்? ஆமாம், அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப ஹையாச்சு. நம்ம பட்ஜெட்டில் வந்து 3 வண்டி தான் வந்தது. ஒன்று R15 MT, டியூக் 200, அதுக்கப்புறம் NS. இது 4 தான் வந்தது. சரி இதில் கம்பேரிட்டிவ்லி எது பெஸ்ட்டுன்னு பார்க்கல எனக்கு கடைசியாக வந்து 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு, டியூக்கா இல்லை NS எடுக்கிறதா அப்படின்னு. அப்புறமா எங்கள் அண்ணன் வந்து NS தான் வச்சுருக்கேன். நான் வந்து வீட்டில் ஒரு 2 வருஷமாக NS தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால சரி அது NS தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு வேறு வண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் 200 எடுத்தது. அதனால தான் ப்ரோ டியூக் 200 எடுத்தது. R15 வந்து அது கணக்கில் இல்லை ப்ரோ, இந்த செக்மெண்ட் கணக்கில் வராது. ஓகே, கணக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்கிறீங்க. இப்படி நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் அதில் வந்து பில்லியன் சீட்ஸ் இருக்குல்ல, உங்களை மட்டும் பார்க்காம ஃபேமிலி யூசேஜையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே டக் கண்ட்ரோல் சீட்ஸ்லாம் கொடுக்கல. அண்ட் ஃபேமிலியோடு போகும்போது இந்த பைக் வந்து ஓகேவா, கன்வீனியண்ட்டாக இருக்கா உங்களுக்கு? ப்ரோ ஃபேமிலியோடு போகிறதுனா இதுவரை எந்த வண்டி கன்வீனியண்ட்டாக இருக்காது, ஃபேமிலிக்கு கிடையாது. ஏன்னா இதுவரை என் வண்டி வாங்கினது 3 வருஷம் ஆச்சு, இதுவரை எங்கள் அம்மாவே பின்னாடி ஏறினது கிடையாது வண்டியில், இதுவரை ஏறினதில்லை. அதனால் ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகாது. நம்ம பசங்களாம் காலேஜ் போகிறது, ட்ரிப்பு போகிறது, அந்த மாதிரி இதுக்கு தான் செட் ஆகும். அதே மாதிரி வெளியே எல்லாரோட ஒப்பீனியன் வண்டி போயில எல்லோரும் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற வந்து மெட்டாலிக்கு சில்வர் இருந்தப்போ வந்து அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க, சும்மா வண்டி போகிறது அந்த மாதிரி இருக்கும். இந்த மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் 2-3 பேர் கேட்குறது உண்டு, இந்த மாதிரி பைக் எங்கே ப்ரோ மாடிஃபை பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அவ்வளோதான். பண்ணிங்களா இல்லை பிடிச்சி பார்க்குறதுக்காண்டி இல்லை ப்ரோ, நமக்கு பிடிச்சி நமக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது. அவ்வளோவா யாரும் பார்க்கலாம் மாட்டாங்க, பார்ப்பாங்க சும்மா 2-3 பேர் கேட்பாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் 2-3 பேர் கேட்பாங்க வண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி வேறு அவங்க பார்க்கணும்னு ஒன்றும் பண்ணல, நமக்கு பிடிச்சனால வண்டி மாடிஃபை பண்ணது. ஓகே, இது நீங்கள் ஒரு அஸ் அ ரைடராக சொல்லுங்கள், ஓனராக சொல்லுங்கள், இந்த பைக்கோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? இந்த பைக்கோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் பெட்ரோல் தான் ப்ரோ, மைலேஜ் தான். இந்த ப்ரோ பைக் வந்து 22nd மாடல்னு சொன்னீங்க. அண்ட் பைக் வாங்கும்போது என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்துச்சு? அண்ட் பைக்கை நான் கேட்கக்கூடாது, இப்போது நீங்கள் சோல்வ் பண்ணால் எவ்வளோக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க செகண்ட் ஹேண்டில், அது மட்டும்? பைக் வந்து நான் 2022 வாங்கல வந்து 2,35,000 ப்ரோ. நம்ம இப்போது சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் வண்டி 2,35,000, அதோட ஒரு 40,000க்கு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2,75,000 கிட்ட வந்துடும். ஸோ நம்ம இப்போ வண்டி சேல் பண்ணுறது அதோட 1 lakh கம்மி பண்ணி ஒரு சேல் பண்ணால் சப்போஸ் 1,75,000 1,80,000 வண்டி சேல் பண்ணிடலாம் ப்ரோ.
ஓகே, இந்த KTM டியூக் 200 பைக்கை பற்றின டைரக்ட் ஓனர்ஷிப் ரிவ்யூ இந்த செக்மெண்ட்டில் பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து மேபி பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். Also for more automobile informations, just hit the subscribe button. Until then, it's Navin here and signing off. Thank you.